சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார தலைமை அலுவலகத்தில் மின்சார ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மின்சார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சேக்கிழாரிடம் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தமிழ்நாடு முழுவதும் மின்சார ஊழியர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாகவும், அந்த வகையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டங்களானது எதற்காக நடைபெற்று வருகிறது, எத்தனை கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் நடைபெறுவது என்பது குறித்து பேசுவதற்காக இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ பல்வேறு கட்டமாக வந்து போராட்டம் நடக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக் மேலே போராட்டம் நடத்திருந்தீங்க. இப்போ எதற்காக இப்போ போராட்டம் நடத்துறாங்க, எந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க? இப்போ இன்று நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது 3 கோரிக்கைகளை முன்னிறுத்துகிறோம். ஒன்று, மின்சார சட்ட திருத்த மசோதா 2025 பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடாது. இரண்டாவது, 4 சட்ட தொகுப்புகளாக மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருப்பதை எதிர்த்தும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மின் விநியோக கழகங்கள் முற்றிலுமாக தனியார்மயப்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச அரசு எடுக்கக்கூடிய முயற்சியை தொடர்ந்து 1 வருட காலமாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை வாழ்த்தியும் ஆதரித்தும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநில மின்சார வாரியங்களும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயிஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் என்கின்ற ஒரு பேரமைப்பின் சார்பாக இந்த ஒட்டுமொத்த அறைகோவலை ஏற்று இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழகத்தில் இன்று காலை 8 மணி முதல் பிரிவு அலுவலகங்களிலும் மதிய உணவு இடைவெளியிலும் மாலையிலும் இந்த கோரிக்கைகளை முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். சென்னை தலைமை அலுவலக வாயில் முன்னர் மின்சாரத்திற்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி மதிய உணவு இடைவேளையில் 1:30 மணி அளவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. இந்த போராட்டம் நடத்த பிறகு அடுத்த கட்டமாக இந்த போராட்டங்களை எப்படி கொண்டு செல்ல போறோம்? இப்போ 3 கட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்க. இப்போ இது அரசு முன்னெடுக்கலைன்னா அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ நம்ம சார்பாக அது முற்றிலும் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. ஒன்றிய அரசு சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டு சொன்னால் புதுதில்லியில் மிகப்பெரிய போராட்டம் ஜனவரி 30ஆம் தேதி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணி மத்திய அரசு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு நம்மளுடைய ஆதரவை அளிக்கிறோம். சட்ட தொகுப்புகளை மாற்றுவதற்கு மத்திய தொழிற்சங்கம் நாங்களும் இணைந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த சட்ட தொகுப்புகளையும் மத்திய அரசு திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்கள் இருக்கும். அது மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் பொறியாளர்களும் அளவுகளும் இணைந்து போராடக்கூடிய எதிர்கால திட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். சார், குறிப்பாக இந்த 3 கட்ட கோரிக்கைகள் வலியுறுத்த இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும், மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றவிட்டால் தொடர் போராட்டமாக மின்சார ஊழியர்கள் கையில் எடுப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி.